யாருக்கும் தெரியாத புத்தரின் 7 பண ரகசியங்கள். ஜஸ்ட் புடா எக்ஸ்போஸ்ட். 7 மணி சீக்ரெட்ஸ். நீ வாழ்நாள் முழுக்க உழைச்சிட்டே இருக்கலாம், ஆனா உன் பணம் உன்னை விட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீ பணத்தோட அடிமையா இருக்க, பணம் உன்னோட அடிமையா இல்ல. இந்த ரகசியத்தை 2500 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நான் உனக்கு அந்த 7 ரகசியங்களையும் சொல்ல போறேன். இதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உன் பணம் பத்தின பார்வையே மாறிடும். லாஸ்ட் வரைக்கும் கேளு. இந்த வீடியோவில நான் உனக்கு புத்தரோட 7 பண ரகசியங்களை சொல்ல போறேன். இது வெறும் ஆன்மீகம் இல்ல, இது நடைமுறை வாழ்க்கைக்கான பாடம். இதுல ஒவ்வொரு ரகசியமும் உன் வாழ்க்கையை எப்படி மாத்தும், உன் பணம் எப்படி வளரும், உன் மனசுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்னு சொல்லுது. இந்த ரகசியங்கள்ல 6வது ரகசியம் கேட்டா உனக்கு ஷாக் ஆகும். அது உன்னோட எல்லா நம்பிக்கையையும் தலைகீழா மாத்திடும். அதை நான் 6வது ரகசியத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி மற்ற ரகசியங்களை ஸ்கிப் பண்ணாம கேளு. ஏன்னா ஒவ்வொரு ரகசியமும் அடுத்த ரகசியத்துக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி. முதல் ரகசியம், பணம் ஒரு ஓடும் நதி, நிற்கும் குளம் இல்ல. புத்தர் ஒரு கதை சொன்னாரு. ஒரு ஊர்ல 2 குளங்கள் இருந்துச்சு. ஒரு குளத்துக்கு நல்ல தண்ணி வரும் வழி இருந்துச்சு, வெளியே போகிற வழியும் இருந்துச்சு. அந்த குளத்து தண்ணி எப்பவும் சுத்தமா புதுசா உயிரோட இருந்துச்சு. அங்க மீன்கள் வாழும், தாமரை பூக்கும், பறவைகள் வரும். இன்னொரு குளத்துக்கு தண்ணி வர வழி இருந்துச்சு, ஆனா வெளியே போகிற வழி இல்ல. அந்த குளத்து தண்ணி நாளடைவுல நின்னு போச்சு, அழுகி போச்சு, துர்நாற்றம் வீசுச்சு. அங்க யாரும் போக மாட்டாங்க. புத்தர் சொன்னாரு, பணமும் இதே மாதிரிதான். பணம் வரணும், அதே சமயம் போகவும் விடணும். நீ பணத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அது நின்னு போகும், அழுகி போகும், உனக்கே துன்பம் கொடுக்கும். ஆனா நீ பணத்தை சரியான இடத்துல செலவு செஞ்சா, முதலீடு செஞ்சா, தானம் பண்ணா, அது ஓடிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்ம பணத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். வங்கியில FD போடுவோம், லாக்கர்ல தங்கம் வைப்போம், வீட்லயே மறைச்சு வைப்போம். ஏன்? ஏதாவது அபாயம் வரும்னு, ஏதாவது ஆகிடும்னு. ஆனா புத்தர் சொல்றாரு, பணம் ஓடணும். நீ பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சா அது 2 மடங்கா, 3 மடங்கா, 10 மடங்கா வளரும். உதாரணத்துக்கு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ அதை வீட்டுல வச்சுக்கிட்டா 10 வருஷம் கழிச்சு அது 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா அதோட வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கும், ஏன்னா பணவீக்கம். ஆனா நீ அதை சரியான இடத்துல முதலீடு செஞ்சா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா, பங்கு சந்தையில போட்டா, 10 வருஷம் கழிச்சு அது 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் ஆயிருக்கும். புத்தர் சொன்னாரு, நதி ஓடுறதால தான் அது சுத்தமா இருக்கு, அது நின்னுட்டா அழுகிடும். அதே மாதிரி பணமும் ஓடிக்கிட்டே இருக்கணும், வரணும் போகணும், வரணும் போகணும். இதுதான் பணத்தோட இயற்கை. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், பணம் போகணும்னா அது எங்கேயும் வீணா போகக்கூடாது. சரியான இடத்துல போகணும், தேவையான இடத்துல போகணும். உன் வளர்ச்சிக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் சமூகத்துக்கு அப்படின்னு வீணான செலவுகளுக்கு போகக்கூடாது. இப்போ ஒரு கதை சொல்றேன். என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, பேர் சொல்ல வேண்டாம். அவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனா அவர் எப்பவும் காசு இல்லாம தவிப்பாரு. ஏன்னு ஒரு நாள் கேட்டேன். அவர் சொன்னாரு, தம்பி, எனக்கு பணம் கையில நிக்காது, வந்ததும் போயிடும். நான் கேட்டேன், எங்க போகுது? அவர் சொன்னாரு, நம்ம வெளியே சாப்பிடுவோம், சினிமா போவோம், ஷாப்பிங் போவோம், இப்படி. நான் சொன்னேன், அண்ணா, பணம் போகுதுன்னா அது உன்னோட வளர்ச்சிக்கு போகணும். நீ படிக்கிறதுக்கு புத்தகம் வாங்கு, கோர்ஸ் பண்ணு, முதலீடு செய். இப்படி பணத்தை செலவு செஞ்சா அது உனக்கு திரும்பவும் வரும். ஆனா நீ வீணா செலவு செஞ்சா அது ஒரு தடவை போயிடும், திரும்பவே வராது. அவருக்கு புரிஞ்சுது. அவர் தன்னோட செலவுகளை மாத்தினாரு. இன்னைக்கு அவருக்கு நல்ல சேமிப்பும் இருக்கு, முதலீடும் இருக்கு. முதல் ரகசியத்திலிருந்து நீ என்ன எடுத்துக்கணும்? பணத்தை புடிச்சு வச்சுக்காத, அது ஓடட்டும். ஆனா சரியான திசையில ஓடட்டும், உன் வளர்ச்சிக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் எதிர்காலத்துக்காக. 2வது ரகசியம், பணம் ஒரு விதை, மரம் இல்ல. புத்தர் சொன்னாரு, பணம் ஒரு விதை மாதிரி. நீ அதை நடணும், பராமரிக்கணும், நேரம் கொடுக்கணும். அப்போதான் அது ஒரு பெரிய மரமா வளரும், உனக்கு நிழல் கொடுக்கும், பழம் கொடுக்கும். ஆனா நீ விதைய வெறுமனே கையில வச்சுக்கிட்டு இருந்தா அது ஒரு நாளும் மரமாகாது. இது என்ன அர்த்தம்? உன்கிட்ட இன்னைக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அது வெறும் விதைதான். நீ அதை முதலீடு செய்யாட்டி, வளர விடாட்டி, அது அதே அளவுதான் இருக்கும். ஆனா நீ அதை சரியான மண்ணில நட்டா, தண்ணி ஊத்துனா, கவனிச்சா, அது பெரிய மரமா வளரும். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னாரு, ஒரு சிறிய விதை பல மடங்கு பெரிய மரமா வளரும். அதே மாதிரி சிறிய பணமும் நேரத்துல பல மடங்கு வளரும். உதாரணத்துக்கு, உனக்கு 20 வயசு, நீ மாசம் 5000 ரூபாய் சேமிக்கிற, அதை நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற. சராசரியா வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்கும்னு வச்சுக்கோ. நீ 40 வயசு வரைக்கும், அதாவது 20 வருஷம் இதை தொடர்ந்தா உனக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீ போட்டது மொத்தம் 12 லட்சம் ரூபாய் தான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா அது 50 லட்சமா வளர்ந்திருக்கும். நீ 60 வயசு வரைக்கும் தொடர்ந்தா, அதாவது 40 வருஷம், உனக்கு சுமார் 3 கோடி ரூபாய் கிடைக்கும். நீ போட்டது மொத்தம் 24 லட்சம் ரூபாய் தான். ஆனா அது 3 கோடியா வளர்ந்திருக்கும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக். புத்தர் சொன்னாரு, பொறுமை மிக முக்கியம். விதை நட்ட உடனே மரம் வராது, நேரமாகும். ஆனா நீ பொறுமையா காத்திருந்தா நிச்சயமா மரம் வரும்.
அதே மாதிரி முதலீடு செஞ்ச உடனே லாபம் வராது. ஆனா நீ பொறுமையா இருந்தா நிச்சயமா லாபம் வரும். இப்போ ஒரு உண்மையான கதை சொல்றேன். அமெரிக்காவில ரொனால்ட் ரீட்ங்கிற ஒரு மனுஷர் இருந்தாரு. அவர் ஒரு சாதாரண கேஸ் ஸ்டேஷன் அட்டெண்டன்ட். அவருக்கு பெரிய சம்பளம் கிடையாது. ஆனா அவர் தொடர்ந்து சிறிய சிறிய தொகையை முதலீடு செஞ்சாரு. நல்ல கம்பெனிகளோட பங்குகளை வாங்கினாரு. பொறுமையா காத்திருந்தாரு. அவர் இறக்கும் போது அவரோட செல்வம் $8 மில்லியன், அதாவது 60 கோடி ரூபாய்க்கும் மேல. யாருக்கும் தெரியாது அவர் இத்தனை பணக்காரன்னு. அவர் சாதாரணமா வாழ்ந்தாரு, தன்னோட பணத்தை வளர விட்டாரு. இதுல இருந்து நீ என்ன கத்துக்கணும்? சிறிய தொகையை கூட தூக்கி எறியாத. அதை விதையா பாரு, நடு, பராமரி, நேரம் கொடு, அது பெரிய மரமா வளரும். புத்தர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, விதையை தேர்ந்தெடுக்கும் போது கவனமா இரு. எல்லா விதையும் நல்ல மரமா வளராது. சில விதைகள் முளைக்காது, சில செடியா வளரும், சில பெரிய மரமா வளரும். அதே மாதிரி முதலீடு செய்யும் போது கவனமா இரு. எல்லா முதலீடும் லாபம் கொடுக்காது. நல்லா ரிசர்ச் பண்ணு, புரிஞ்சுக்கோ, அப்புறம் முதலீடு செய். இரண்டாவது ரகசியத்திலிருந்து நீ என்ன எடுத்துக்கணும்? பணம் ஒரு விதை, அதை முதலீடு செய், பொறுமையாரு, நேரம் கொடு, அது பெரிய மரமா வளரும். மூணாவது ரகசியம், ஆசை ஒரு அடிமட்ட குழி, நிறைவு ஒரு நாளும் வராது. புத்தர் சொன்ன மிக முக்கியமான பாடங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆசை என்பது ஒரு அடிமட்ட குழி. எவ்வளவு போட்டாலும் நிரம்பாது. நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் உனக்கு திருப்தி வராது. எப்பவும் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஆசைப்படுவேன். புத்தர் ஒரு கதை சொன்னாரு. ஒரு மனுஷர் வனத்துல போயிட்டு இருந்தாரு. அவருக்கு தாகம் எடுத்துச்சு. அவர் ஒரு சிறிய குட்டைய கண்டுபிடிச்சாரு. அவரு அந்த தண்ணிய குடிச்சாரு. ஆனா அவருக்கு மேலும் மேலும் தாகம் எடுத்தது. அவர் தொடர்ந்து குடிச்சாரு. ஆனா தாகம் அடங்கல, ஏன்னா அந்த தண்ணியில உப்பு கலந்து இருந்துச்சு. அவர் எவ்வளவு குடிச்சாலும் தாகம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. புத்தர் சொன்னாரு, ஆசையும் இதே மாதிரிதான். நீ எவ்வளவு நிறைவேற்றினாலும் அது மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். உனக்கு இன்னைக்கு ஒரு பைக் வேணும், அது வாங்கினா நாளைக்கு கார் வேணும். கார் வாங்கினா பெரிய கார் வேணும். பெரிய கார் வாங்கினா பெரிய வீடு வேணும். இது ஒரு முடிவில்லாத பயணம். இன்னைக்கு நம்மளோட சமூகத்துல இதுதான் பிரச்சனை. நம்ம சோசியல் மீடியாவில பாக்குறோம், யாரோ ஒருத்தர் புது கார் வாங்குறாங்க, யாரோ வெளிநாடு போறாங்க, யாரோ பெரிய வீடு வாங்குறாங்க. நமக்கும் அதே மாதிரி வேணும்னு தோணுது. நம்ம நம்மளோட சம்பளத்துக்கு மேல செலவு பண்றோம், கடன் வாங்குறோம், இஎம்ஐ கட்டுறோம். இதுல எங்கடா நிம்மதி? புத்தர் சொன்னாரு, நிறைவு என்பது வெளியில இல்ல, உள்ள இருக்கு. நீ எவ்வளவு வெளி விஷயங்களை வாங்கினாலும் உனக்கு நிறைவு வராது. உள்ளுக்குள்ள நிம்மதியை கண்டுபிடிச்சாதான் நிறைவு கிடைக்கும். இப்போ நீ கேப்ப, அப்ப நான் எதையுமே வாங்க கூடாதா, வேணும்னு ஆசைப்படவே கூடாதா? இல்ல, புத்தர் அப்படி சொல்லல. புத்தர் சொன்னாரு, தேவையையும் ஆசையையும் வேறுபடுத்தி பாரு. உனக்கு தேவையான விஷயங்களை வாங்கு, ஆனா வெறும் ஆசைக்காக வாங்காத. உதாரணத்துக்கு, உனக்கு வேலைக்கு போகணும்னா ஒரு வாகனம் தேவை, அது ஒரு தேவை. நீ ஒரு சரியான பைக் அல்லது கார் வாங்கு, ஆனா அது லேட்டஸ்ட் மாடலா இருக்கணும், எல்லா ஃபீச்சரும் இருக்கணும். அது உன் நண்பர்களோட வாகனத்தை விட நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாங்கினா அது ஆசை. அதுக்காக நீ அதிக இஎம்ஐ கட்டுற, கடன் வாங்குற, அப்போ அது உனக்கு சுமையா மாறிடும். புத்தர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, சந்தோஷம் என்பது நீ எவ்வளவு வச்சிருக்க அதுல இல்ல, நீ எவ்வளவு குறைவா தேவைப்படுற அதுல இருக்கு. உதாரணத்துக்கு, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம், ஆனா அவர் 1,10,000 ரூபாய் செலவு பண்றாரு. அவர் எப்பவும் கஷ்டப்படுவாரு, கடன் வாங்குவாரு. இன்னொருத்தருக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பளம், ஆனா அவர் 25,000 ரூபாய் தான் செலவு பண்றாரு. அவர் சந்தோஷமா இருப்பாரு, சேமிப்பும் இருக்கும். யாரு பணக்காரன்? 2வது ஆள். ஏன்னா அவருக்கு சேமிப்பு இருக்கு, மன நிம்மதி இருக்கு. முதல் ஆள் சம்பளம் அதிகம், ஆனா அவர் எப்பவும் கஷ்டப்படுறாரு. 3வது ரகசியத்திலிருந்து நீ என்ன எடுத்துக்கணும்? ஆசையை கட்டுப்படுத்து, தேவையை புரிஞ்சுக்கோ, நீ வச்சிருக்கிறதுல சந்தோஷமாயிரு, உன் சம்பளத்துக்குள்ள வாழு, அப்பதான் மன நிம்மதி கிடைக்கும். இப்போ நம்ம 3 ரகசியங்களை பார்த்தோம். முதல் ரகசியம், பணம் ஓடணும். 2வது ரகசியம், பணம் ஒரு விதை, அதை வளர விடு. 3வது ரகசியம், ஆசையை கட்டுப்படுத்து. இப்போ 4வது ரகசியத்துக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீ இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்க, அதுக்கு நன்றி. உனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு, உன் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணு. அவங்களும் இந்த பாடங்களை கத்துக்கட்டும், சரியா? 4வது ரகசியம், தானம் என்பது முதலீடு, இழப்பு இல்ல. புத்தர் தானத்தை மிகவும் முக்கியமா சொன்னாரு. ஆனா அவரு சொன்ன தானம் வெறும் ஆன்மீக விஷயம் இல்ல, அது ஒரு நடைமுறை பொருளாதார கொள்கை. புத்தர் சொன்னாரு, நீ கொடுக்கிறது தான் உனக்கு திரும்பவும் வரும். நீ எவ்வளவு கொடுக்கிற அவ்வளவு உனக்கு திரும்ப வரும். ஆனா நீ புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அது உன்கிட்டயே நின்னு போகும். இப்போ நீ நினைப்ப, இது என்ன லாஜிக், நான் பணம் கொடுத்தா எனக்கு எப்படி திரும்ப வரும்? இத புரிஞ்சுக்க ஒரு கதை சொல்றேன். ராஜஸ்தான்ல ஒரு வணிகர் இருந்தாரு, பேர் சேத். அவருக்கு நல்ல பணம் இருந்துச்சு, ஆனா அவர் ஒரு காசு கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அவரோட கடையில வேலை செய்யற ஆட்களுக்கு கூட குறைஞ்ச சம்பளம் கொடுப்பாரு. ஏழைகள் அவர்கிட்ட உதவி கேட்டா வெளியில துரத்துவாரு. அவரு நினைப்பாரு, நான் உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை ஏன் வேற ஆளுக்கு கொடுக்கணும்? காலம் போக போக அவரோட பிசினஸ் மந்தமாச்சு. ஏன்? ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யற ஆட்கள் திருப்தியா இல்ல, அவங்க ஒழுங்கா வேலை செய்யல. வாடிக்கையாளர்கள் அவரை விரும்பல, ஏன்னா அவர் கஞ்சத்தனமா நடந்துகிட்டாரு.
மெதுவா மெதுவா அவரோட பிசினஸ் குறைஞ்சது. அவர் வறுமையில வாழ ஆரம்பிச்சாரு. அதே ஊர்ல இன்னொரு வணிகர் இருந்தாரு. பேர் தனஜி. அவருக்கும் நல்ல பணம் இருந்துச்சு. ஆனா அவர் தாராளமா கொடுப்பாரு. தன்னோட ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாரு, போனஸ் கொடுப்பாரு. ஏழைகளுக்கு உதவி செய்வாரு. கோவில், பள்ளி, மருத்துவமனைக்கு தானம் கொடுப்பாரு. அவரோட நண்பர்கள் சொல்லுவாங்க, தனஜி, நீ இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா உன்கிட்ட எதுவும் மிஞ்சாது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தனஜியோட பிசினஸ் வளர்ந்தது. ஏன்? ஏன்னா அவரோட ஊழியர்கள் மனசு வச்சு வேலை செஞ்சாங்க. வாடிக்கையாளர்கள் அவரை விரும்பினாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அவரை மதிச்சாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா தனஜி கிட்ட வருவாங்க. அவரோட பிசினஸ் பல மடங்கு வளர்ந்துச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? நீ கொடுக்கறது ஒரு முதலீடு. நீ உன்னோட ஊழியர்களுக்கு நல்லா கொடுத்தா அவங்க நல்லா வேலை செய்வாங்க. உன் பிசினஸ் வளரும். நீ சமூகத்துக்கு கொடுத்தா சமூகம் உன்னை மதிக்கும், உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். நீ ஏழைகளுக்கு உதவி செஞ்சா அவங்க உனக்காக பிரார்த்தனை செய்வாங்க. நல்லது நடக்கும். புத்தர் இதை கருணை பொருளாதாரம்னு சொல்லுவாரு. நீ கருணையோட நடந்துகிட்டா உலகம் உனக்கு கருணையோட நடந்துக்கும். நீ கஞ்சத்தனமா நடந்துகிட்டா உலகமும் உனக்கு கஞ்சத்தனமா நடந்துக்கும். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள் பாரு. வாரன் பஃபெட், பில் கேட்ஸ், மார்க் ஜுக்கர்பர்க் எல்லாரும் பில்லியன் கணக்குல தானம் செய்யறாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொடுக்கறது தான் வாங்குறதுக்கான வழின்னு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். புத்தர் சொன்னாரு, நீ கொடுக்கும் போது எதிர்பார்ப்போட கொடுக்காத. நான் இவருக்கு கொடுத்தேன், இவர் எனக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்காத. அப்படி நினைச்சா அது தானம் இல்ல, அது வியாபாரம். தானம் என்பது எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கிறது. ஆனா அது உனக்கு ஏதோ ஒரு வகையில திரும்ப வரும். எப்போ வரும், எப்படி வரும்னு உனக்கு தெரியாது. ஆனா வரும். 4வது ரகசியத்துல இருந்து நீ என்ன எடுத்துக்கணும்? தானம் செய். உன் சம்பளத்துல குறைஞ்சபட்சம் 5% தானத்துக்கு ஒதுக்கு. ஏழைகளுக்கு உதவி செய், சமூகத்துக்கு கொடு. அது ஒரு முதலீடு. அது உனக்கு பல மடங்கா திரும்ப வரும். 5வது ரகசியம், உழைப்பு மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் வேணும். புத்தர் ஒரு கதை சொன்னாரு. 2 விவசாயிகள் இருந்தாங்க. இருவருக்கும் ஒரே அளவு நிலம் இருந்துச்சு. இருவரும் கடினமா உழைச்சாங்க. ஆனா முதல் விவசாயி காலையில எழுந்திருச்சு வயல்ல போய் உழுவாரு, நடுவாரு, தண்ணி ஊத்துவாரு, அறுவடை செய்வாரு. எல்லாமே பாரம்பரிய முறையில செய்வாரு. அவருக்கு கொஞ்சம் விளைச்சல் கிடைக்கும். ஆனா அது குடும்பத்துக்கு போதுமா இருக்கும், அவ்வளவுதான். 2வது விவசாயி கடினமா உழைப்பாரு. அதோட புத்திசாலித்தனமாவும் வேலை செய்வாரு. அவர் என்ன செய்வாருன்னா, எந்த பருவத்துல என்ன பயிர் நல்லா விளையும்னு கவனிப்பாரு. எந்த பயிருக்கு சந்தையில நல்ல விலை கிடைக்கும்னு பாப்பாரு. நல்ல விதைகளை தேர்ந்தெடுப்பாரு. சரியான உரம் போடுவாரு. தண்ணீர் மேலாண்மை செய்வாரு. அவருக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும். அதுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். அவரோட வாழ்க்கை வசதியா இருக்கும். இதுல இருந்து என்ன புரியுது? உழைப்பு மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் வேணும். நீ எப்பவும் கடினமா உழைக்கலாம். ஆனா நீ ஸ்மார்ட்டா உழைக்கலையான்னா உன் வாழ்க்கை அந்த இடத்துலயே நின்னுடும். இன்னைக்கு நம்மளோட சமூகத்துல பாரு, நிறைய பேர் காலையில எழுந்து இரவு வரைக்கும் உழைக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை மாறல. ஏன்? ஏன்னா அவங்க அதே வேலையை அதே முறையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க புதுசா எதையும் கத்துக்கல, தங்களோட ஸ்கில்ஸ் மேம்படுத்தல, வேற வாய்ப்புகளை தேடல. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியில ஒரு ஆள் 10 வருஷமா அதே பொசிஷன்ல வேலை செய்யறாரு. அவர் கடினமா உழைக்கிறாரு. ஆனா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, சம்பளம் அதிகமா ஏறல. ஏன்? ஏன்னா அவரு புதுசா எதையும் கத்துக்கல. அதே பழைய வேலைய அதே பழைய முறையில செய்யறாரு. இன்னொருத்தர் அதே கம்பெனியில சேர்ந்தாரு. அவர் கடினமா உழைக்கிறாரு. அதோட தொடர்ந்து புதுசா கத்துக்கிறாரு. ஆன்லைன் கோர்ஸ் பண்றாரு. புத்தகங்கள் படிக்கிறாரு. வேற டிபார்ட்மெண்ட் ஆட்களோட பேசி அவங்களோட வேலையை புரிஞ்சுக்கிறாரு. 2 வருஷத்திலேயே அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. 5 வருஷத்துல அவர் மேனேஜர் பொசிஷன்ல இருக்காரு. என்ன வித்தியாசம்? 2 பேரும் கடினமா உழைச்சாங்க. ஆனா 2வது ஆள் ஸ்மார்ட்டாவும் உழைச்சாரு. புத்தர் சொன்னாரு, நீ எப்பவும் கத்துக்கிட்டே இரு. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. நீயும் மாறணும். புதுசா என்ன நடக்குதுன்னு கவனி. உன்னோட திறமைகளை மேம்படுத்து. வேற வாய்ப்புகளை தேடு. இப்போ ஒரு நடைமுறை உதாரணம் சொல்றேன். உனக்கு ஒரு நார்மல் வேலை இருக்கு. மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். நீ தினமும் ஆபீஸ் போற, வேலை செய்யற, வீட்டுக்கு வர்ற. இதுதான் உன் வாழ்க்கை. ஆனா நீ இந்த வாழ்க்கையை மாத்தணும்னா என்ன செய்யணும்? 1, உன்னோட இண்டஸ்ட்ரியில என்ன டிமாண்ட் இருக்குன்னு கண்டுபிடி. என்ன ஸ்கில்ஸ் இருந்தா நல்ல சம்பளம் கிடைக்கும், அதை கத்துக்க ஆரம்பி. 2, உன்னோட நெட்வொர்க்கை வளர்த்துக்கோ. உன் துறையில இருக்கிற மற்ற ஆட்களோட கனெக்ட் ஆகு. லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்மை பயன்படுத்து. இதனால உனக்கு நல்ல வாய்ப்புகள் தெரிய வரும். 3, சைடு இன்கம் கிரியேட் பண்ணு. உன் வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஃப்ரீலான்ஸ் வேலை செய். ஆன்லைன் டியூஷன் எடு, கன்சல்டிங் செய். இதனால உனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். அதோட புதுசா ஒரு திறமையும் வளரும். 4, முதலீடு செய். உன் பணம் உனக்காக வேலை செய்யட்டும். நீ தூங்கும் போதும் உன் பணம் வேலை செய்ய வேண்டும். இப்படி நீ கடினமாவும் உழைச்சு ஸ்மார்ட்டாவும் உழைச்சா உன் வாழ்க்கை நிச்சயமா மாறும். 5வது ரகசியத்திலிருந்து நீ என்ன எடுத்துக்கணும்? உழைப்பு முக்கியம். ஆனா ஸ்மார்ட்டா உழைக்கிறது இன்னும் முக்கியம். தொடர்ந்து கத்துக்கோ. உன் திறமைகளை மேம்படுத்து. வேற வாய்ப்புகளை தேடு. 6வது ரகசியம்,
பணம் இல்லாமலும் பணக்காரனா இருக்கலாம். இது மிக முக்கியமான ரகசியம். இதை கேட்டதும் உனக்கு ஷாக் ஆகும். புத்தர் சொன்னாரு, பணம் இல்லாமலும் பணக்காரனா இருக்கலாம், பணம் இருந்தாலும் ஏழையா இருக்கலாம். இது என்ன அர்த்தம்? உன் வங்கி கணக்குல எவ்வளவு இருக்கு அதுதான் உன் செல்வம் இல்ல, உன் மனசுல என்ன இருக்கு அதுதான் உன் செல்வம். புத்தர் ஒரு கதை சொன்னாரு. ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு ஏகப்பட்ட பணம் இருந்துச்சு. பெரிய மாளிகை, விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் எப்பவும் கவலையோட தான் இருப்பாரு. என் பணம் போயிடுமோ, யாராவது என்னை ஏமாத்திடுவாங்களோ, என்னோட பிசினஸ் லாஸ் ஆகுமோன்னு எப்பவும் பயந்துகிட்டே இருப்பாரு. இரவு தூங்க முடியாது, எப்பவும் டென்ஷன். அவருக்கு என்ன நண்பர்களும் இல்ல, ஏன்னா அவர் எல்லாரையும் சந்தேகப்படுவாரு. அவரோட குடும்பமும் அவரை விரும்பல, ஏன்னா அவர் எப்பவும் கோவமாவும் கவலையாவும் இருப்பாரு. அதே ஊர்ல ஒரு ஏழை இருந்தாரு. அவருக்கு ஒரு சிறிய குடிசை இருந்துச்சு. சாதாரண உடைகள், தினம் உழைச்சு சாப்பாடு. ஆனா அவர் எப்பவும் சந்தோஷமா இருப்பாரு. காலையில எழுந்திருச்சா பாடல் பாடுவாரு. வேலைக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவாரு. அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவரோட குடும்பம் அவரை ரொம்ப நேசிக்கும். இரவு நல்லா தூங்குவாரு. இப்போ சொல்லு, இந்த 2 பேர்ல யாரு பணக்காரன்? பணம் வச்சு பார்த்தா முதல் ஆள் தான் பணக்காரன். ஆனா வாழ்க்கை வச்சு பார்த்தா 2வது ஆள் தான் பணக்காரன். அவருக்கு மன நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நல்ல உறவுகள் இருக்கு. இதுதான் உண்மையான செல்வம். புத்தர் சொன்னாரு, உண்மையான செல்வம் என்பது 4 விஷயங்கள். 1, ஆரோக்கியம். நீ உடம்புல ஆரோக்கியமா இருந்தா அதுதான் உன்னோட மிகப்பெரிய செல்வம். நீ கோடிகளை சம்பாதிச்சாலும் உடம்பு சரியில்லைனா அத்தனை பணமும் மருத்துவமனைக்கு போயிடும். நீ எதையும் அனுபவிக்க முடியாது. 2, நல்ல உறவுகள். உன்னோட குடும்பம், நண்பர்கள், சமூகம் உன்னோட நல்லா இருந்தா அதுதான் உண்மையான செல்வம். உனக்கு பிரச்சனை வரும்போது யாராவது இருப்பாங்களா உதவி செய்ய? உனக்கு சந்தோஷம் வரும்போது யாராவது இருப்பாங்களா கொண்டாட? 3, மன நிம்மதி. நீ நிம்மதியா தூங்க முடியுதான்னா அதுதான் மிகப்பெரிய செல்வம். நீ லட்சக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் மனசுல பயமும் கவலையும் இருந்தா அது உன்னை தின்னுடும். 4, நேரம். நீ உன் விருப்பம் போல உன் நேரத்தை செலவழிக்க முடியுதான்னா அதுதான் உண்மையான சுதந்திரம். நீ காலையில எழுந்திருச்சு ஆபீஸ் போகணும், இல்லைன்னா சம்பளம் கிடைக்காதுன்னு கட்டாயமா போறேன்னா அது அடிமைத்தனம். ஆனா நீ உன் விருப்பப்படி நேரத்தை செலவழிச்சா அதுதான் சுதந்திரம். இப்போ நீ கேப்ப, அப்போ நான் பணம் சம்பாதிக்கவே வேண்டாமான்னு புத்தர் சொல்றாரா? இல்ல, புத்தர் சொல்றாரு, பணம் வேணும். ஆனா பணம் உன் வாழ்க்கையோட ஒரே இலக்கா இருக்கக்கூடாது. பணம் ஒரு கருவி. அதை வச்சு நீ ஆரோக்கியம், நல்ல உறவுகள், மன நிம்மதி, நேரம் இந்த நாளையும் பெறணும். அப்படி பெற முடியாட்டி உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ ஏழைதான். இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்ம பணத்துக்காக வாழ்க்கையை தியாகம் செய்யறோம். காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றோம். குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல, நண்பர்களை சந்திக்க முடியல, உடம்புல கவனிக்க முடியல. எல்லாம் பணத்துக்காக. ஆனா அந்த பணம் எதுக்கு? நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு தானே. ஆனா நல்ல வாழ்க்கையே இல்லாம பணம் சம்பாதிச்சு என்ன பண்றது? 6வது ரகசியத்துல இருந்து நீ என்ன எடுத்துக்கணும்? பணம் முக்கியம், ஆனா அதுதான் எல்லாம் இல்ல. ஆரோக்கியம், நல்ல உறவுகள், மன நிம்மதி, நேரம் இதையெல்லாம் பாதுகாத்துக்கிட்டே பணம் சம்பாதி. 7வது ரகசியம், நீ உன்னோட பணத்தோட எஜமானன், அடிமை இல்ல. கடைசி ரகசியம், இது எல்லாவற்றையும் இணைக்கும் ரகசியம். புத்தர் சொன்னாரு, பணம் உனக்கு சேவை செய்யணும், நீ பணத்துக்கு சேவை செய்யக்கூடாது. இது என்ன அர்த்தம்? நீ பணத்தோட எஜமானன், பணம் உன்னோட அடிமை. நீ பணத்தை உன் விருப்பப்படி பயன்படுத்து, ஆனா பணம் உன்னை கட்டுப்படுத்த கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? பணம் நம்மளை கட்டுப்படுத்துது. நமக்கு இஎம்ஐ கட்டணும், கடன் கட்டணும், கார் எடுத்திருக்கோம், வீடு வாங்கிருக்கோம். இதுக்கெல்லாம் பணம் வேணும். அதனால நாம அடுத்த 30 வருஷம் உழைக்கணும். வேலையை விட்டுட்டு வர முடியாது. இது அடிமைத்தனம். புத்தர் சொன்னாரு, உன் தேவைகளை குறைச்சுக்கோ. உன் தேவைகள் குறைஞ்சா உனக்கு குறைவான பணம் போதும். குறைவான பணம் போதுமுன்னா குறைவா உழைச்சாலே போதும். குறைவா உழைச்சாலே போதுமுன்னா உனக்கு அதிக நேரம் கிடைக்கும். அதிக நேரம் கிடைச்சா நீ உன் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே சம்பளம், 50,000 ரூபாய் மாசம். முதல் ஆள் என்ன செய்யறாருன்னா, புது காரை இஎம்ஐல வாங்குறாரு. மாசம் 20,000 ரூபாய் இஎம்ஐ. வீட்டு வாடகை 15,000 ரூபாய். கிரெடிட் கார்டு பில் 10,000 ரூபாய். மிச்சம் 5,000 ரூபாயில குடும்ப செலவு. இப்போ இவருக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை. இஎம்ஐ கட்ட முடியாது, கார் போயிடும், வீட்டு வாடகை கட்ட முடியாது. அதனால இவர் எப்பவும் பயத்துல இருப்பாரு. வேலையில எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாரு. பாஸ் என்ன சொன்னாலும் கேட்பாரு, ஏன்னா வேலை போயிடக்கூடாது. 2வது ஆள் என்ன செய்யறாருன்னா, காரை வாங்கல, பழைய பைக்லயே போறாரு. சின்ன வீட்டுல தங்குறாரு. வாடகை 8,000 ரூபாய். அதிக செலவு பண்ணல. குடும்ப செலவு 15,000 ரூபாய். மிச்சம் 27,000 ரூபாய். அதுல 15,000 ரூபாய் சேமிப்பு மற்றும் முதலீடு. 12,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட். இப்ப இவருக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கவலையே இல்ல. இவர்கிட்ட சேமிப்பு இருக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு. 6 மாசம் நிம்மதியா இருக்கலாம். அந்த 6 மாசத்துல புது வேலை தேடலாம், அல்லது சொந்தமா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். இவருக்கு சுதந்திரம் இருக்கு. இவர் பணத்தோட அடிமை இல்ல, இவர் பணத்தோட எஜமானன். புத்தர் சொன்னாரு, நீ உன் வாழ்க்கையை பணத்துக்காக அடகு வைக்காத. நீ பணத்தை உன் வாழ்க்கைக்கு பயன்படுத்து. இப்போ நீ கேப்ப,
அப்ப நான் எதையுமே வாங்கக்கூடாதா? கார் வாங்கக்கூடாதா? வீடு வாங்கக்கூடாதா? வாங்கலாம். ஆனா உன் வசதிக்குள்ள வாங்கு. நீ 3 கோடி ரூபாய் வீடு வாங்கி 20 வருஷம் கடன் கட்டுறதுக்கு பதிலா 1 கோடி ரூபாய் வீடு வாங்கி 10 வருஷம் கடன் கட்டு. அல்லது கொஞ்ச காலம் வாடகைக்கு இருந்துட்டு முழுசா பணம் சேமிச்சு அப்புறம்ட்டு வாங்கு. புத்தர் கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு. பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா ஒரு மோசமான எஜமானன். நீ பணத்தை உன் வேலைக்காரனா வச்சுக்கோ, அது உனக்கு சேவை செய்யட்டும். ஆனா பணத்தை உன் எஜமானா ஆக்காத. நீ அதுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா உன் வாழ்க்கை போயிடும். எப்படி பணத்தை உன் வேலைக்காரனா மாத்துறது? முதலீடு மூலமா. நீ உன் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சா அது உனக்காக வேலை செய்யும். நீ தூங்கும் போதும் உன் பணம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வளரும், பெருகும், உனக்கு இன்னும் பணம் கொண்டு வரும். உதாரணத்துக்கு, நீ 10 லட்சம் ரூபாயை நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா வருஷத்துக்கு சராசரியா 12% ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். நீ எதுவும் செய்யாம உன் பணம் உனக்காக வேலை செஞ்சு உனக்கு 1,20,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கும். இதுதான் பணத்தை வேலைக்காரனா மாத்துறது. 7வது ரகசியத்துல இருந்து நீ என்ன எடுத்துக்கணும்? நீ பணத்தோட எஜமானன். உன் தேவைகளை கட்டுப்படுத்து. தேவையில்லாத கடனை வாங்காத. உன் பணத்தை முதலீடு செஞ்சு அதை உனக்காக வேலை செய்யவை. கிளைமேக்ஸ். எல்லா ரகசியங்களும் சேர்ந்து சொல்ற ஒரே பாடம். இப்போ நாம புத்தரோட 7 பண ரகசியங்களையும் பார்த்தோம். முதல் ரகசியம், பணம் ஒரு ஓடும் நதி. அதை ஓடவிடு, ஆனா சரியான திசையில. 2வது ரகசியம், பணம் ஒரு விதை. அதை நடு, வளர விடு, பொறுமையா காத்திரு. 3வது ரகசியம், ஆசையை கட்டுப்படுத்து. நீ வச்சிருக்கிறதுல சந்தோஷமா இரு. 4வது ரகசியம், தானம் செய். அது ஒரு முதலீடு. 5வது ரகசியம், கடினமா உழை, ஆனா ஸ்மார்ட்டாவும் உழை. 6வது ரகசியம், உண்மையான செல்வம், ஆரோக்கியம், உறவுகள், மன நிம்மதி, நேரம். 7வது ரகசியம், நீ பணத்தோட எஜமானன், அடிமை இல்ல. ஆனா இந்த எல்லா ரகசியங்களும் சேர்ந்து ஒரே பாடத்தை சொல்லுது. அந்த பாடம் என்னன்னா, சமநிலை. புத்தர் எப்பவுமே சமநிலையை பத்தி பேசுவாரு. அதிகமும் வேண்டாம், குறைவும் வேண்டாம், நடுவு பாதை. பணம் விஷயத்திலையும் அதே தத்துவம். நீ பணத்தை முற்றிலும் புறக்கணிக்க கூடாது. அது முட்டாள்தனம். நீ இந்த உலகத்துல வாழறதுக்கு பணம் வேணும். ஆனா நீ பணத்துக்காக மட்டும் வாழவும் கூடாது. அதுவும் முட்டாள்தனம். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாதை இருக்கு. அதுதான் புத்தர் காட்டின பாதை. நீ பணம் சம்பாதி, ஆனா அதுக்காக உன் ஆரோக்கியத்தையோ குடும்பத்தையோ மன நிம்மதியையோ தியாகம் செய்யாத. நீ பணம் சேமி, ஆனா கஞ்சத்தனமா இருக்காத. நீ பணம் செலவு செய், ஆனா வீணா செலவு செய்யாது. நீ பணம் முதலீடு செய், ஆனா ஆசைக்கு அடிமையாகாத. நீ பணம் தானம் செய், ஆனா எதிர்பார்ப்போட செய்யாத. இதுதான் சமநிலை. இதுதான் புத்தரோட மிடில் பாத் அல்லது நடுவு பாதை. இப்போ ஒரு கடைசி கதை சொல்லி முடிக்கிறேன். புத்தர் ஒரு நாள் ஒரு பணக்காரர் சந்திச்சாரு. அந்த பணக்காரர் புத்தர் கிட்ட கேட்டாரு, சுவாமி, நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்? எவ்வளவு போதும்? புத்தர் சொன்னாரு, நீ உன்னோட தேவைகளை நிறைவேற்ற எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சம்பாதி. அதுக்கு மேல சம்பாதிச்சா அதை சமூகத்துக்காக பயன்படுத்து. ஆனா எப்பவுமே நினைவுல வச்சுக்கோ, நீ இந்த உலகத்துக்கு வெறும் கையோட வந்த. நீ வெறும் கையோட தான் போவ. இந்த நடுவுல நீ எவ்வளவு சம்பாதிச்சேன்னு முக்கியம் இல்ல. நீ எவ்வளவு நல்ல மனுஷனா வாழ்ந்தேன்னு தான் முக்கியம். அந்த பணக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னோட பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. பள்ளிகள் கட்டினாரு, மருத்துவமனைகள் கட்டினாரு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சாரு. அவருக்கு உண்மையான சந்தோஷம் கிடைச்சது. இப்போ நாம புத்தரோட 7 பண ரகசியங்களையும் பார்த்தோம். இது வெறும் ஆன்மீக பேச்சு இல்ல. இது நடைமுறை வாழ்க்கைக்கான பாடம். நீ இன்னைக்கு என்ன செய்ய போற? நீ இந்த பாடங்களை உன் வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ண போற? இதோ சில எளிய படிகள். 1. இன்னைக்கு முதல் உன் செலவுகளை ட்ராக் பண்ண ஆரம்பி. ஒவ்வொரு காசையும் எங்க செலவு பண்றேன்னு கவனி. ஒரு வாரம் கழிச்சு பாரு, எங்க தேவையில்லாம பணம் போகுதுன்னு கண்டுபிடி. 2. உன் சம்பளத்துல 20% சேமிக்க ஆரம்பி. அதை தனியா ஒரு கணக்குல வச்சுடு, அதை தொடாத. 3. அந்த சேமிப்பு பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பி. SIP ஆரம்பி. குறைஞ்சபட்சம் மாசம் 5,000 ரூபாய் முதலீடு செய். 10 வருஷம் பார், உன்னோட வாழ்க்கை மாறிடும். 4. உன் சம்பளத்துல 5% தானத்துக்கு ஒதுக்கு. ஏழைகளுக்கு உதவி செய், சமூகத்துக்கு கொடு. 5. தொடர்ந்து கத்துக்கோ. மாசம் ஒரு புத்தகம் படி, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணு, உன் திறமைகளை மேம்படுத்து. 6. உன் ஆரோக்கியத்தை கவனி. தினமும் உடற்பயிற்சி செய், சரியான நேரத்துக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு. 7. உன் குடும்பம், நண்பர்களோட நேரம் செலவழி, நல்ல உறவுகளை பாதுகாத்துக்கோ. நீ இந்த 7 விஷயங்களையும் செஞ்சா உன் வாழ்க்கை நிச்சயமா மாறும். இது என்னோட வாக்குறுதி இல்ல. இது 2500 வருஷமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த வீடியோவை எடுக்க எனக்கு நிறைய நேரம் ஆச்சு. ரிசர்ச் பண்ணினேன், ஸ்கிரிப்ட் எழுதினேன், ரெக்கார்ட் பண்ணினேன், எடிட் பண்ணினேன். எல்லாம் ஒரே காரணத்துக்காக, உனக்கு உதவணும்னு, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு. நான் உனக்கு 2 புத்தகங்களை ரெகமெண்ட் பண்றேன். முதல்ல த டம்மா படா, புத்தரோட போதனைகளோட தொகுப்பு. இது உனக்கு வாழ்க்கை பத்தி, பணம் பத்தி, மனம் பத்தி நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். 2வது த சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். இந்த புத்தகம் நவீன கண்ணோட்டத்துல பணம் பத்தி பேசும். இந்த 2 புத்தகங்களோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன். படிச்சு பாரு. இப்போ 1 முறை நீ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்ட. நல்லது.
ஆனா இது போதாது. நீ ஆக்ஷன் எடுக்கணும். இன்னைக்கே ஆரம்பி. உன் செலவுகளை எழுத ஆரம்பி. சேமிக்க ஆரம்பி. முதலீடு செய்ய ஆரம்பி. இன்னொரு விஷயம், கீழே கமெண்ட்ஸ்ல எழுது. இந்த 7 ரகசியங்கள்ல உனக்கு எது மிகவும் பிடிச்சது? எதை நீ உன் வாழ்க்கையில முதல்ல அப்ளை பண்ண போற? எழுது. அப்பதான் நம்ம எல்லாரும் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்க முடியும். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. உன் நண்பர்கள் குடும்பத்தோட ஷேர் பண்ணு. அவங்களும் இந்த பாடங்களை கத்துக்கட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. பெல் ஐகான் பிரஸ் பண்ணு. நான் தொடர்ந்து இது மாதிரி உபயோகமான வீடியோக்கள் போடுவேன். நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். நீ உன் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை சாதிக்கும்னு நான் நம்புறேன். ஆனா நினைவுல வச்சுக்கோ, வெற்றி என்பது வெறும் பணம் இல்ல. வெற்றி என்பது சந்தோஷம், மன நிம்மதி, நல்ல உறவுகள், ஆரோக்கியம். இதையெல்லாம் பெற்ற வாழ்க்கைதான் வெற்றிகரமான வாழ்க்கை. புத்தர் ஒரு விஷயம் சொன்னாரு. 1000 மைல் பயணம் ஒரே அடியில இருந்து தான் ஆரம்பிக்குது. நீ இன்னைக்கு உன் முதல் அடியை எடு. உன் வாழ்க்கையை மாத்த ஆரம்பி. நான் அடுத்த வீடியோவில் உன்னை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக விருப்பமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதிலிருந்து நீங்கள் ஏதாவது பயன் பெற்றிருக்கிறீர்கள் என கருதுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். இவ்வாறான அறிவை வளர்க்கும் கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். நன்றி.